அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 851. தலைப்பு பூமி பந்து, தொடர் 28. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, வானத்திலிருந்து பூமிக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் கேட்கின்றேன். சிந்திப்பவர்களுக்கு மிக தெளிவாக பல ஆதாரங்களை எடுத்து வைத்து, ஏக இறைவன் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு கடவுள் இருக்கிறதா, இறைவன் இருக்கின்றானா என்று கேட்கின்றான். அம்மன் خلق السماوات والأرض وأنزل لكم من السماء ماء فأنبتنا به حدائق ذات بهجة ما كان لكم أن تنبتوا شجرها أإله مع الله بل هم قوم يعدلون. அன்றியும் வானங்களையும் பூமியையும் படைத்து உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை இறக்கி வைப்பவன் யார்? பின்னர் அதை கொண்டு செழிப்பான தோட்டங்களை நாம் முளைக்கச் செய்கிறோம். அதன் மரங்களை முளைக்கச் செய்வது உங்களால் முடியாது. அவ்வாறு இருக்க அல்லாஹுடன் வேறொரு நாயன், வேறொரு இறைவன் இருக்கின்றானா? இல்லை. இன்னும் அவர்கள் தம் கற்பனை தெய்வங்களை அல்லாஹுக்கு சமமாக்கும் மக்களாகவே இருக்கின்றார்கள். 27வது அத்தியாயத்தின் 60வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அதை தொடர்ந்து அல்லாஹ் கேட்கின்றான். அம்மன் ஜஅல அல்-அர்த கராரம் வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரம் வஜஅல லஹா ரவாசிய வஜஅல பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா ஐலாஹும் அல்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். இந்த பூமியை வசிக்கத்தக்க இடமாக ஆக்கியவனும், அதனிடையே ஆறுகளை உண்டாக்கியவனும், அதற்காக அதன் மீது, பூமியின் மீது அசையா மலைகளை உண்டாக்கியவனும், இரு கடல்களுக்கிடையே தடுப்பை உண்டாக்கியவனும் யார்? அல்லாஹுடன் வேறு இறைவன் இருக்கின்றானா? இல்லை. எனினும் அவர்கள் பெரும்பாலோர் அறிவில்லாதவர்களாக, அறியாதவர்களாக இருக்கின்றனர். அதையும் தொடர்ந்து அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, 27வது அத்தியாயம் 62வது வசனத்திலே இவ்வாறு அல்லாஹ் கேட்கின்றான். அம்மை யஜூபுல் முத்ரர இதா தஆஹு வயக்ஸிஃபு ஸூஅ வயஜஅலுக்கும் குலஃபா அல் அர்த் ஐலாஹும் மஅல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். கஷ்டத்திற்குள்ளானவன் அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும், உங்களை பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கியவனும் யார்? அல்லாஹுடன் வேறு இறைவன் இருக்கின்றானா? இல்லை. எனினும் இவையெல்லாம் பற்றி நீங்கள் சிந்தித்து பார்ப்பது மிக குறைவே ஆகும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான். அம்மை யஹ்தீக்கும் ஃபீ லுலுமாத்தில் பர்ரி வல் பஹ்ரி வமை யுர்சிலி ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி ஐலாஹும் மஅல்லாஹ் தஆலா அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் உங்களை நேரான வழியில் செலுத்துபவன் யார்? மேலும் தன்னுடைய ரஹ்மத் என்னும் அருள்மலைக்கு முன்னே நன்மாராயம் கூறுபவனாக, நன்மாராயம் கூறுகின்றனவாக காற்றுகளை அனுப்பி வைப்பவன் யார்? அல்லாஹுடன் வேறு இறைவன் இருக்கின்றானா? அவர்கள் இணை வைப்பவற்றை விட அல்லாஹ் மிகவும் உயர்வானவன். 27வது அத்தியாயத்தின் 63வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான். அம்மை யப்தஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு வமை யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் ஐலாஹும் அல்லாஹ் குல் ஹாது புர்ஹானக்கும் இன் குன்தும் ஸாதிகீன். முதலில் படைப்பை துவங்கியவனும், முதலில் படைப்பை துவங்குபவனும், பின்னர் அதனை மீண்டும் உண்டாக்கி வைப்பவனும் யார்? வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ஆகாரம் அளிப்பவன் யார்? அல்லாஹுடன் வேறு இறைவன் இருக்கின்றானா? இறை தூதரை நீர் கூறுவீராக. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள். 27வது அத்தியாயத்தின் 64வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான். குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி غيب إلا الله وما يشعرون أيان يبعثون.
இவ்வாறு அல்லாஹ் இந்த நம்ல் என்ற 27வது அத்தியாயத்தின் 60 முதல் 65 வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். ஆகவே அவனை உணர்ந்து அவனுடைய வல்லமையை அறிந்து அவனை பயந்து அவனை மட்டுமே வணங்கி வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியுள்வானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.